மதுரவாயில் ரேவந்த் அவர்கள் ரோகிணி திரையரங்க உரிமையாளர். ரேவந்த் எப்படி உள்ள வராரு? கேண்டிடேட் ஆகுறாரு. ஒரு அட்வொகேட்டா அவர் வந்து அவரோட பங்கானது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ரேவந்த் அவர்களுக்கு. இல்ல ரேவந்த் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு யங்ஸ்டர். அதுவே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் தான். ம். ஒரு 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 யங்ஸ்டரா அந்த தொகுதிய எப்படி பார்க்க போறாரு? எப்படி அணுக போறாரு? அப்படின்றது தான். கண்டிப்பா அவங்களோட மைண்ட் செட்டே ஒரு யங்ஸ்டரோட மைண்ட் செட் அதுவும் ஒரு அட்வொகேட்டா வேற இருக்கும்போது, அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? முன்னேற்றத்த நோக்கி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு காம்படிஷனே நடக்க போகுது. ம். உன் தொகுதியா? என் தொகுதியா? இந்த காம்படிஷன் தாவேகா வேட்பாளர்கிட்ட இருக்க போகுது. ஓகே. நான் அப்படிதான் பார்க்குறேன் அத. ஆ ரேவந்த் பிரதருக்கு இன்னும் சிறப்பா அங்க வரவேற்பு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனா மதுரவாயில் மக்களோட நீங்க சொன்ன மாரி எல்லாருக்குமே அடிப்படை வசதிகள் குடிநீர், சாலை வசதிகள்லாம் இருக்கு. மதுரவாயில்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாரியான அடிப்படை தேவைகள் வேணும்னு நினைக்கிறீங்க? இல்ல என்ன கோரிக்கைகள் ஒட்டு வைக்கிறாங்க? மொத்தமாவே சென்னைய பொறுத்தவரைக்கும் ஒட்டு மொத்தமாவே அவங்க வாழ்வாதாரம் உயரணும். ம். அடிப்படை வசதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது அங்க இங்க சென்னைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப வீக்ல தான் இருக்கு. ஓகே. அவங்க அடுத்த நாளுக்கே அவங்க வந்து இன்னைக்கு வேலைக்கு போனா தான் அது நடக்கும்ன்ற சிச்சுவேஷன்ல தான் சென்னைய பொறுத்தவரைக்கும் இருக்கு. இத மாத்தணும்ல. இதுதானே அடிப்படை.